அந்த கோட்டை படம் விடுங்க. பொம்பளைகளே எப்படிதான் புடவை கடைக்கு வந்தா 3 மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்களா எங்களை? சும்மா இருங்க. இது நல்லா இருக்கா? இது வேண்டாம். ஹாய் ரம்யா. ஹாய் ரம்யா. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருங்க? தெரியலன்னா என்ன, இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. இவ என் ஃப்ரெண்ட் ரம்யா. 5 வருஷத்துக்கு முன்னாலே எங்களை மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது தெரியுமா? திக் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் மை ஹஸ்பண்ட். ஹலோ. எங்க வீட்டுக்கு நீ நிச்சயமா வரணும். என்ன? ஓகே. ஆமா ஆண்டி, கட்டாயமா எங்க வீட்டுக்கு வரணும். இவன் என் பையன். ஹலோ. ஹலோ. போலாமா? போலாங்க. புடவை ரெடி. பை. வணக்கம். நடக்க போற குத்துச்சின்ன போட்டியில கலந்துக்க போறியாமே, அதுக்கு தான். பரவாயில்ல, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பாராட்டும் போது முகத்துல சந்தேக கோடி விழுறது சகஜம்தான் மிஸ்டர் ராஜ்குமார். அன்பான மனைவி ஜானகி, அழகான குழந்தை தெளி, இவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க உன் ஜாதகத்தையே தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை சந்திக்க வந்திருக்கேன். என்னை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். சொல்லுங்கடா. தேவையில்லை மிஸ்டர் தரபாண்டி. குத்துச்சண்டைங்கிற மகத்தான விளையாட்டை சூதாட்டமா மாத்தின பெருமைக்கு சொந்தக்காரன் நீ. இப்ப நீ வந்திருக்க நோக்கம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன கட்டுப்படுத்த. அதுக்கு நான் உடன்பட்டா உங்களுக்கு கிடைக்க போற பல லட்சங்களை எனக்கு கொடுக்க போறீங்க சில லட்சங்கள். கரெக்ட்? வெரி குட் ராஜ்குமார். வயசுல சின்னவனா இருந்தாலும் லட்சங்களோட அருமையை நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கையா. நம்ம போட போற அக்ரிமெண்ட்டுக்கு இது அட்வான்ஸ். நடக்க போற போட்டியில நீ தோக்கணும். லட்சங்களோட அருமை உனக்கு தெரியும், லட்சியத்தோட அருமை மட்டும்தான் எனக்கு தெரியும். வெற்றியை தவிர வேற எதையும் விரும்பாதவனா. முடிஞ்சா கோதால ஒரு ஆம்பளையை நிறுத்திப்பாரு. இப்போ get out. ஏன் ராஜ்குமார், ஏன் இப்படி பதற? நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. உடம்ப பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவனை விட மூளையை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தவன் தான் அதிகம். உன் உடம்ப விட என் மூளை ரொம்ப ஸ்ட்ராங். உன்னை டச் பண்ணாம தோக்கடிக்க 1000 வழி இருக்கு. துரப்பாண்டி ஞாபகம் இருக்க? பாக்ஸர் ஆண்டனி என் குரு. துரப்பாண்டி என்ன சொன்ன? உடம்பு விட மூளை ஸ்ட்ராங். ஆளு வளரணும், அறிவும் வளரணும். அதான் வளர்ச்சி. துரப்பாண்டி, ஆட்டுக்கு மாலை போட்டா அது பலியாக போகுதுன்னு அர்த்தம். காளைக்கு மாலை போட்டா அது பலி வாங்க போகுதுன்னு அர்த்தம். நீ மாலை போட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. முடிஞ்சவனை காப்பாத்தி போ. கேட்டல்ல, வெளியே போட. மேல நிக்கிற தைரியத்துல நீ பேசுறான்ட்ட நீ உன்னை எப்படி கீழே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். சுஜுபி பாக்ஸர் ராஜ்குமார் டி. ஆமாடி, வாடி பாக்கலாம். வாடி வாடி வாடி. நான் தான் முதல்ல எனக்கு ஆட்டோகிராஃப் தான் போடுங்க. சரிடா, என்னடி சும்மாடி நான் தானே சொல்றேன். காப்பி பண்ணீங்களா? நடக்க போற பாக்ஸர் போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. பெஸ்ட் ஆஃப் லக். See you. ஜானகி, நான் சொல்றத கேளு. ஜானகி, போடா. ஜானகி, ஜானு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோச்சுக்கிற? ஒண்ணுமே நடக்கல. ஆமா, இப்ப சண்டை போட்டுப்பீங்க, அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்குவீங்க. நான் எந்த கட்சியில தான் சேர்றது? ஜானு, அந்த பொண்ணுங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? அவளுக்கு வெக்கம் கட்டி போய் கை பிடிச்சு கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணல இல்ல? தோணுச்சு, கையோட விட்டாங்களே, அதான். கரெக்டா. நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? இது பாருங்க, நீங்க பெரிய பாக்ஸரா இருக்கலாம், உங்களுக்கு 1000 ரசிகங்க இருக்கலாம். அவங்க வேணா உங்க பாக்ஸிங்க பார்த்துட்டு கை தட்டிட்டு போட்டோம். ஆனா உங்களை தொடர உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஜானு, ஜானகி, நான் வந்த நேரமே சரியில்லை போல இருக்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் சொல்றேன். அப்பாவோட ஃபேன்ஸ்
5-6 பொண்ணுங்க அப்பாவை கிஸ் பண்ணிட்டாங்க. அதான் சண்டை. ஜானகி, அடுத்தவங்க பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு ஹஸ்பண்ட் கிடைச்சதை நினைச்சு பெருமை பண்ணுடி. இதுக்கு போய் சண்டை போடுறீங்க. இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்ட்ல சர்வ சாதாரணம். இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்ப நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். தப்பு பண்ணிட்டேனே. என்னப்பா அவசரப்பட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேனே. கரெக்ட். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஹலோ ஹலோ ரம்யா, வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மெக்கானிக்க வண்டி எடுத்துட்டு வந்துட சொல்லுங்க. நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணுவேன். ஓகே, தேங்க் யூ. என்ன நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட இல்ல? இங்கேயே வந்த. அப்படி கேளு. ஏன் எதுக்கு எப்படின்னு நீ கேட்டாதான் இது இதுக்கு இப்படின்னு நான் சொல்ல முடியும். 1000 தான் உனக்கு எனக்கும் பிடிக்காம போனாலும் என் மாம மக நீ. உன் வாழ்க்கையில ஒருத்தி குறுக்க வரத என்னால பொறுத்துக்க முடியாது. உன் புருஷன் வீட்டு சாப்பாட்டை விட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடுன்னு அலையறாமா. அதாம்மா அந்த ரம்யா வீட கதின்னு கிடக்குறான். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆதாரத்தோட சொல்றேன். இப்ப கூட உன் புருஷன் அவ வீட்டுல தாமா இருக்கான். உன் மனசு கண்ணாடி மாதிரி பின்னாடி நொறுங்கிடக்கூடாது. நான் வரேன். ஓகே பாய். காபி சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்ல நான் போன். ப்ளீஸ். ஓகே. ஹலோ. எஸ். யாரு போன்ல? தெரியல, ரம்யா வீடான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வச்சிருங்க. காஃபி எடுத்துக்கங்க. தாத்தா, அப்பா அம்மா கல்யாணம் நடந்தப்போ நான் எங்க இருந்தேன்? நீ உங்க அப்பா மடியில உட்கார்ந்திருந்த. ஆமா தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க மாஸ்டர். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குமார். தேங்க்யூ மாஸ்டர். என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குன நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோனோ. தாத்தா, ஃபர்ஸ்ட் என்னோட பரிசு தான். ஓகே. கவிதைகள் தோன்றும் உன் சிரிப்பினிலே, என் மனதினில் என்றும் உன் நினைவுகளே.
அழகு குலுங்க வரும் அன்னக் கொடி உனை ரசிக்கும் எனது மனது. உனது விழிகள் சொல்லும் மோகக் கதைகளை அறியும் எனது மனது. ஏதோ நினைவினில் புதுவகை கனவினில் இதயம் மகிழ்ந்திருக்கு. காதல் அரசி மருகினில் இருக்கை வேறோர் நினைவெதற்கு. அழகின் சிரிப்பிலே ஆசை வளருது. கண்கள் சிவக்குது, உள்ளம் துடிக்குது. கண்கள் சிவக்குது, உள்ளம் துடிக்குது. புதுக்கதை தொடரட்டுமே. இந்த நாள் நல்ல நாளில் எந்தன் கையில் ஆடவா. தங்கமே சொந்தம் இங்கே கொஞ்சி கொஞ்சி பேசவா. என் கவிதைகள் தோன்றும் உன் சிரிப்பினிலே. என் மனதில் என்றும் உன் நினைவுகளே. ரத்தாரரி, ரத்தாரரவ, பரிபபப. அமுக்கு புடி. என்னடா அப்பா பேரை கெடுத்துட்டியடா? நான் சின்ன பையன் தானே, என்கிட்ட ஜெயிச்சிட்டீங்க. எங்க அப்பா கிட்ட ஜெயிச்சிடுங்க பாக்கலாம். உங்க அப்பா என்னடா, என்கிட்ட யாரா இருந்தாலும் தோத்துதான் போகணும். ஆஹா. ஏய், இதுக்கு ஒரு கை பாத்துருவோமா? வா பாக்கலாம். போய் போய் ஒரு பொம்பளை கிட்ட போட்டு போட சொல்றியடா. கமான் ஆன். ஜானகி, ரம்யா கிட்ட போய் திலீப்புக்காக போ. திலீப் திலீப். கமாண்டாடி, கமாண்டாடி. விடாதீங்க, விடாதீங்க. பாத்தியா, உங்க அப்பா தோத்துட்டாரு. போங்கப்பா. அது பொம்பளை ஆச்சேன்னு விட்டுட்டேன் இல்ல. அம்மா வாங்கம்மா. ஆன்ட்டி நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. உங்க அப்பா தோக்க மாட்டாருன்னு தான் நினைச்சேன், ஆனா தோத்துட்டாரா? முக்கியமா பேசணும்னு வர சொன்னேன், எதுவுமே பேசாம இருக்க. பேசணும்னுதான் வர சொன்ன, ஆனா ஆனா எப்படி எப்படி பேசுறதுன்னா தெரியல. ரம்யா, ரம்யா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கும் என் புருஷனுக்கும் சொல்லு, உனக்கும் என் புருஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சொல்லு ரம்யா, சொல்லு. தவறான உறவு எதுவும் இல்ல, சொல்லு. அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. தெரிஞ்சு தெரியாமலும் இருந்த இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிய வந்ததோ, இனிமே நான் மறைக்க தயாரா இல்ல. எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நாள் தவறு நடந்துடுச்சு, தினமும் அது தொடர்ந்து நடந்தது. இன்னைக்கு நீயே கேட்டுட்ட. உனக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமா கிடையாது. உன்கிட்ட சொன்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு உன் புருஷன் என்ன மிரட்டினாரு. அதனாலதான் நான் இவ்வளவு நாள மறைச்சிட்டேன். ஜானகி, என்ன மன்னிச்சிடு. இனிமே உன் வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். உன் புருஷன என் வீட்டு வாசப்படி மிதிக்காம நீதான் பாத்துக்கணும். ஜானகி, ஜானு, இங்க இருக்கியா? ஏய், ஏன் உம்மன் இருக்க? லேட்டா வந்தேன்னா பசிக்குது, குளிச்சிட்டு வர, சாப்பாடு ரெடி பண்ணு. ஏன் பைய தள்ளுற? நான் உங்க பேக்க தூக்கி எறிஞ்ச மாதிரி நீங்க என்னையே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ரம்யா வந்திருந்தா? அவ அடிக்கடி இங்க வர்றவ தானே? சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க கிட்ட பலியானதையும் அந்த பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் அவகிட்ட நீங்க வச்சிட்டு இருக்கிற உறவையும் ஒண்ணு விடாம அவ என்கிட்ட சொல்லிட்டா.
அதையெல்லாம் மறைக்கிறதுக்கும் வலுப்படுத்துக்கும் முயற்சி பண்ணாதீங்க. ரம்யாவுக்கும் எனக்கும் தொடர்பா? அவ விளையாட்டு புள்ள வேடிக்கை ஏதாவது சொல்லிருப்பா, அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு மறைக்கிறனா மழுப்புறனா? வா சாப்பிடலாம். நில்லுங்க. ஒரு ஆம்பளை வேணும்னா நான் அவளை வச்சிருக்கேன் இவளை வச்சிருக்கேன்னு பெருமையா பேசுவா. ஆனா எந்த பொண்ணும் தனக்கு அவனோட உறவு இருக்கு இவனோட உறவு இருக்குது விளையாட்டு கூட சொல்ல மாட்டாங்க. ஜானகி, ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான சந்தேகம்? திலீப் மேல சத்தியமா சொல்லு. கேவலமான உங்க காம சுகத்துக்காக குழந்தை மேல எங்க போய் சத்தியம் பண்றீங்க? அப்போ என்ன நீ நம்ப மாட்டேன், அவ்வளவுதான் நம்ப இல்ல? அப்படி என்னங்க அவகிட்ட காணுறது கட்டிட்டீங்க? நான் என்ன உங்களுக்கு குறை வச்சேன்? என்கிட்ட என்ன குறை கட்டிக்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஜானகி, சொல்லுங்க. ஜானகி, ஏன் இப்படி பண்ணீங்க? ஜானகி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஜானகி, ரம்யா தான் பிரச்சனைனா ரம்யா. ரம்யா, 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 ரம்யா. ஜானகிட்ட என்ன சொன்ன? என்ன நீ சொன்ன? உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதா ஜானகி மட்டும்தான் நம்புனா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற இவங்களும் நம்பணும்னா அதை பத்தி பேசலாமே.